ரிஃப்ல பாருங்க, பாறை பயங்கரமா இருக்குல்ல இந்த பாறை. இது மாதிரி இருக்கு இந்த கிராண்ட் கேனியன் மாதிரி இல்லை, அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இவ்வளோ நேரம் யாரையுமே பார்க்கல. இங்கே ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஆமாம் ப்ரோ, டிராக்டர் வந்து பாருங்க சாப்பிட்ற நேரத்தில் இந்த போட்டு பாருங்க. சிச்சாம் பிரிட்ஜ் இதான் வந்து ஏசியாலே ஹையஸ்ட் பிரிட்ஜு. செமையாக இருக்கு பாருங்க இந்த இடம். ரோடு, இந்த ஒரு ரோடு மட்டும் தான் தெரியுது, இது எல்லாம் ஸ்னோ. ப்ரோ இங்கே பாருங்க, இதெல்லாம் என்ன கால் தரம் தெரியல ப்ரோ. ப்ரோ மனுஷெல்லாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ. ப்ரோ மிதா இது கால் தரம் ரிவர்ஸோடா ப்ரோ. இது ஆடு இருக்க வாய்ப்பு இல்லை ப்ரோ. இந்த பெருசு ப்ரோ, இந்த இது என்ன கால் தரம் ப்ரோ அந்த இது பாருங்க. ஸோ ரெட் ஃபாக்ஸ் இருக்காங்க, சிவப்பு நரி மலைக்கு பின்னாடி இருக்கான். மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் போய் தேடி பார்ப்போம். இங்கே பாருங்க பயங்கரமாக பார்க்குறாங்க. பனி சிறுத்தை இருக்குது பாருங்க. அந்த பனி சிறுத்தை வந்து நடமாடும் இடம். இந்த இடத்துல பனி சிறுத்தை வந்து நடமாட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. கேமராலாம் எடுக்கலாம் சொல்லுறேன். எங்க மாம்சு அந்த ஓடு சரியான ஓட்ட ஓடுது பாருங்க. இல்ல மேல நடு நிக்குது, மேல இங்கேயும் போக முடியாம. மேல போனா தெரியுமா ப்ரோ? கீழே ஓடுது. ஸோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வேற யாரு, நான் தான். ஆமாங்க, ரோம்லி. ரோம்லிங்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில கூட்டமே இல்லாம ஒரு ஆஃப் பீட் பிளேஸ் போகணும்னு நினைச்சாலும் சரி, அது சேஃபா இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, நீங்க செல்ஃபா கார் வச்சிருக்கீங்க, எங்க ஸ்டே பண்ணணும், எந்தெந்த பிளேஸை பார்க்கணும், ஒரு ஐட்னரி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ரெக்யர்மெண்ட்டை பூர்த்தி பண்ற மாதிரி ஐட்னரி ரெடி பண்ணுவாங்க. எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்பித்தி சர்க்கியூட்டில், அதாவது இமாச்சலில் இருக்க காசாவில் இருக்கோங்க. இந்த காசாக்கு நம்ம எப்படி தமிழ்நாட்டிலேருந்து நம்மளோட ஸ்கார்பியன் காரில் வந்தவங்களுக்கு நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், அதெல்லாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நார்த்தில் போன பிளேலிஸ்ட் இருக்கு, நார்த் ஈஸ்ட் ரோட் ட்ரிப் போன பிளேலிஸ்ட், இப்படி பல பிளேஸ் நம்ம சேனல் இருக்குது, அதெல்லாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏசியாவில் வந்து ஹையஸ்ட் பிரிட்ஜ் ஒன்று, அதாவது வந்து சிச்சம் பிரிட்ஜ்னு ஒன்று. ஸோ அதுக்கு தான் போகிறோம். பாய் போகலாம். சிச்சம் பிரிட்ஜ் செக்கிங் கூப்பிட்டுருக்கேன் ப்ரோ. Hi Hariharan, Subhaya. From with that passenger must be successfully updated with the airlines. You have proceeded to web check-in in your upcoming flight. மாம்ஸுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்ட பார்த்தீங்களா, அந்த ஃப்ளைட் டிக்கெட் செக்இன் கூப்பிட்றாங்க. இவர் இங்கே உட்காந்துருக்காரு. சரி நீ மாஸ்டருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிச்சம் பிரிட்ஜ் வந்து 6.6 கிலோமீட்டருங்க, 18 நிமிஷம். ஸோ சரன்னு போகிறோம். அங்கே ஒரு 4 ஃபோட்டோ எடுக்கிறோம். அங்கேருந்து சரன்னு கிபர் போகிறோம். போயில இதே தான் பார்த்துட்டு போனோம், ஆனால் இப்போ பார்க்குற புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குங்க. அதுதான் ஹிமாலயாஸ். எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது. ஸோ அப்படியே இதில் வந்து வந்தோம் பார்த்தீங்கன்னா ஏரி. ஸோ அப்படியே வந்து இந்த வெளில போனோம்னா இந்த சிச்சம் பிரிட்ஜ் போயிடலாம். இங்கே பாருங்க ஃபுல்லாக காக்காவாக இருக்குது பாருங்க. இங்கே பாசு ஆல்ரெடி வாழைப்பழத்தை நசுக்கிட்டீங்க, வேற எதுவும் வாழைப்பழத்தையும் நசுக்கிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பித்தி வேலிக்கின்னு உள்ள ஒரு மோனஸ்ட்ரி ஃபேமஸ் தெரியுமா, கீ மோனஸ்ட்ரிமாங்க. ஸோ அந்த மோனஸ்ட்ரி வந்து இதாக இருக்கு பாருங்க மேலே ரைட்டில். ஸோ அங்கெல்லாம் போக போகிறோம். இப்போ அப்படியே உச்சியில் விழுகிற மாதிரி இருக்க மோனஸ்ட்ரி இது. ஏதோ ஒரு பழம் வாட அடிக்குது. மாம்ஸ் எதுவும் பழத்தில் தான் மியூச்சு நசிக்கிட்டீங்களா 2 பேரும் வந்து? நசிக்கிறோம், பழம் வாட அடிக்குது வண்டிக்குள்ள. எதுவும் நசிக்காச்சா? பஞ்சாமிர்தம் ஆயிடுச்சா? தெரியும் எனக்கு, தெரியுமே முடிஞ்சுது. அதான் நான் வாட வருது இங்க. மாம்ஸ் நீங்க தான் மாம்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 செகண்ட் மாம்ஸ் யாரையும் வந்து கொல்ல நினைச்சா மாம்ஸ் வந்து ஸ்டாப்பேஜ் கடிப்பிடலாம். உள்ள போய் இறங்குறப்போ நைஸா போட்டுருவோம்னு நினைச்சிருக்காரு. அதுக்குள்ள பார்த்துட்டோம் நம்மளே. ஸ்மெல்லு காட்டி கொடுத்துருச்சு. வேற எதுவும் வாழைப்பழத்தையும் எடுக்கிறேன். வாழைப்பழத்தையும் லெமனையும் நசுக்கி விட்டு விளாண்டுறாங்க. பாத்துக்கோ, வயசாகி போச்சு. ரோட பாருங்க, பிளாக் ஐஸ் இருக்கு ஓரமா, பயங்கரமான பிளாக் ஐஸ்.
பாருங்க எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம், என்ன ரோடு இது. அங்கங்கே பனியாக இருக்குது, அங்கங்கே மஞ்சள் மஞ்சள்னு கிடக்கு. மேலே ஸ்கை இருக்குது ப்ளூ கலரில். இங்கே கீழே ஏதோ தொட்டி மாதிரி கிடக்கு, ஒரு வீடு பாதிட்டு கிட்டாமல் இருக்கோ. அங்கே ஒரு வில்லேஜ். ஆமாம், அந்த வில்லேஜுக்கு போகிறது தான் அந்த பால் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு வில்லேஜ் ஒன்று காமிக்கிற பாருங்க. ரோடு சரியில்லைங்க சுத்தமாக. அங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது பாருங்க. ஐயோ, இந்த இருக்கு பாருங்க வில்லேஜ். லெஃப்டில் பாருங்க பாறை பயங்கரமாக இருக்குல்ல. அந்த பாறை இது மாதிரி இருக்கு, இந்த கிராண்ட் கேனியன் மாதிரி இல்லை, அந்த மாதிரி இருக்கு. அந்த அப்புறம் பாஸ் உள்ள போயிட்டாங்க பாருங்க போட்டோ எடுக்க. இதையாவது பண்ணிட்டு எடுக்காங்க இல்லையா போட்டோ எடுக்கிறேன்னு. அதான் திட்டாங்களா உங்களுக்கு? இந்த இருக்காங்க பாருங்க, வண்டி குழுங்குதுங்க ஓவரா. தேவையா ரிஸ்க் எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தப்பான முடிவுகள். ரூட் இருக்கு ப்ரோ, ஆனால் தப்பான முடிவுகள் ப்ரோ. ஸ்லிப் ஆச்சுன்னா முடிஞ்சு பாருங்க. இதில் போட்டுருக்கு பாருங்க, ஆக்டிவிட்டி பெர்மிட் ஃபீ ஃபார் டூரிஸ்ட்டு என்ட்ரி வந்து இந்தியனுக்கு வந்து 150 ரூபாய் மாம்ஸு. ஃபைன் இன் வயலன்ஸ் வந்து 2, அது அப்படியே 300 ரூபா கட்டுறமா. பார்த்துக்கோங்க. கேம்ப் போட்டுனா போட்டுக்கலாமா. 3 மென்னு இல்லை 2 மென்னு. மாம்சனா 4 மென்னோட இருப்பார். இதுக்குள்ளே தான் பஸ் அந்த நடந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த வண்டி நிப்பாட்டு அந்த நடந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு ஏறி குச்சி போயிருக்காங்க அவன். பஸ் இங்கே பஸ் இருக்கு இடம், இதுக்குள்ளே தாண்டி இருக்காங்க பஸ். இமாச்சலேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுங்க. இமாச்சல் கவர்மெண்ட் டூரிஸ்ட் மேலே மட்டும் டார்கெட் வைக்காதீங்க, உங்கள் சிட்டிசன் மேலேயும் வைங்க. இப்போதைக்கு ஹரிஹரன் சுப்பையா அப்புறம் ஓசூர் வந்துருச்சு பாருங்க. எவ்வளோ க்ரௌடாக இருக்குது இந்த இடம் இன்னைக்கு. எவ்வளோ க்ரௌட்னா என்ன சொல்கிறது, இது வந்து க்ரௌடு மாதிரி தான். ஏன்னா இவ்வளோ நேரம் யாரையுமே பார்க்கல. இங்கே ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஆமாம் ப்ரோ, டிராக்டர் வந்துச்சு பாருங்க சாப்பிட்ற நேரத்தில். இதான் வேர்ல்டுலேயே வந்து ஹையஸ்ட்டு பிரிட்ஜு. வேர்ல்டு இல்லை, ஏஷியா ஹையஸ்ட் பிரிட்ஜ் இதாங்க. இந்த போட்டு போனோம் சிச்சாம் பிரிட்ஜ். இதான் வந்து ஏசியாலே ஹையஸ்ட் பிரிட்ஜு போட்டிருக்கு பாருங்க. எப்போ 2001 வந்து இதை வந்து திறந்துருப்பாங்க போல். ஸோ அப்படியே அந்த சைடு நடந்து போயிட்டு காரை வீடியோ எடுப்போம். பள்ளத்தாக்க பாருங்க, அடேங்கப்பா. மெயினான பிரிட்ஜுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஒரு சவுண்டு ஒன்றும் இல்லை இந்த பிரிட்ஜில். பிரிட்ஜிங்க எனக்குள்ளே பேர்ந்துருக்கே. எப்படி இருக்கு பாருங்க கீழே. ஒரு டைம்லலாம் சிச்சம் வில்லேஜுக்கும் கிபர் வில்லேஜுக்கும் போயிட்டு வரணும்னா இந்த மாதிரி பைக்கை ரோப்பில் கட்டிட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 13,596 அடி உயரத்தில் இருக்குங்க. ஸோ இதான் வந்து ஏசியாலே மிக உயரமான பிரிட்ஜு. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம் ஜம்முன்னு. அவ்வளோதான், அடுத்து அப்படியே கிளம்ப வேண்டி தான் கிபரை நோக்கி. சைடு பாருங்கள் இப்போ இருக்குன்னு சைடில். இங்கே கடைலாம் இருக்குது, வேணா அதை சாப்பிட்டுக்கலாம். ஆக்சுவலாக அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு கல்வெட்டில் போட்டுருந்துச்சு பார்த்தீங்களா 2001. அந்த 2001 வந்து அடிக்கல் மாதிரி நாட்டியிருப்பாங்க போல். 2017 தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 to 17 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த பிரிட்ஜே வந்து
முடிச்சிருக்காங்க கம்ப்ளீட்டாக வேலையை. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்தோம், எல்லாம் எடுத்தாச்சு, அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ அங்கே வந்து அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா போய் ஃபோட்டோ எடுப்போம், அதாவது எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அந்த பிரிட்ஜை பார்ப்போங்கிற மாதிரி, மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. என்ன மாம்சே? ஆமாம் உண்மை 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 அவ்வளோதான். இது என்னது ப்ரோ? இந்த வழியாக போகணுமான்னு ப்ரோ? ஆமாம் ப்ரோ இங்கிட்டு தான் போகணும், பின்னாடி தான் போகணும். இந்த போர்டில் என்ன போட்டுருக்கு பாருங்க ப்ரோ, சைடில் பாருங்க போர்டு, ரெஸ்டாரண்ட் போர்டை போட்டு நம்ம ஏமாதிராம போடுவாங்க நம்மள. ஆமாடா, வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் இது அதெல்லாம் போட்டிருக்கு போர்டில். ஒருத்தர் நிற்கிதாங்கண்ணா. என்ன போட்டிருக்கு போர்டில்? ப்ரோ இல்லை ப்ரோ, இல்லை அங்கே ஒருத்தர் பாருங்க. இல்லை பாருங்க, பாருங்க இறங்குறான் பாருங்க. எங்க பாஸ்? உடையில அதை பாருங்க, அங்கே அந்த பாஸ் அந்த இந்தாங்கிறீங்க தவிர அந்த முனையில் நின்று இப்ப இறங்குறான் பாருங்க அங்க இருந்து அந்த பாஸ். ஆமா பாஸ், இங்க வருங்க. இங்க வருங்க. அந்த அந்த அங்க இருக்கா பாஸ்? சாரி பாஸ், அந்த கார்னர்ல புள்ளியில ஒருத்தன் பாருங்க. பாஸ் எங்க போய் நிக்காங்க? ஆமா மாம்ஸ், இந்த மாம்ஸ் மாமா சூசைட் பண்ண போறா மாமா. அதான் இறங்கறாடா, இறங்கறதானே போறான். அதுக்கு இறங்கதான் போறான். அந்த எட்ஜ் ப்ரோ, அந்த எட்ஜ் முனையில நிக்கிறான் ப்ரோ. நான் எடுத்துக்க பாருங்க ஒரு வீடியோ, டாட் மாதிரி இருக்கா பாருங்க ப்ரோ. பா மாதிரி இருக்கா ப்ரோ, பால அந்த பாயிண்ட், அந்த பா பாயிண்ட்ல அங்கிட்டு உட்கார்ந்திருக்கான். இப்ப இங்க உட்கார்ந்திருக்கான் பாரு, அங்க இருக்கான் பாரு, அங்க ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் பாருங்க, அங்க இருந்து தெரியுதா? அங்க உட்கார்ந்திருக்கான் பாரு, பின்னாடி மேல இருந்து வரான், உட்கார்ந்து கீழ வாத்துக்கிட்டு இருக்கான் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பிளாக் ஐஸ் சொல்லி வீடியோ எடுக்க வந்தேன், அதுக்குன்னு அந்த பிளாக் ஐஸ் முடிஞ்சிருச்சு. இந்த ரோடு க்ளோசிங் போட்டு ப்ரோ, அந்த ரோடு வண்டி பேக்கே ப்ரோ, போயிருங்க இல்லைனா ஸ்னோல ஓட்டுவோம் ப்ரோ. நடந்த மாதிரியா தெரியும், ஏன்னா ஏதோ ஒன்று இறங்கி நடந்து போயிருக்கு ப்ரோ. பார்த்தீங்களா? அது என்ன பாதானா என்னத்த போயிருக்கும் மாம் சேரணும் மாமா ப்ரோ. ப்ரோ இது என்னது ப்ரோ? இது கால் தடா தான் இருக்குல்ல. ஆமாம் ப்ரோ, இதாவது ஆடா இருக்கும் ப்ரோ. ஸ்னோலி இப்போ வரப்போது டப்புன்னு கவ போகுது மாம்சை. ஏய் ஸ்னோலி போடா இருந்தால் சல்லுன்னு போயிடுறா. மாம்ஸுக்கு இன்சூரன்ஸ் இருக்கும், பிரச்சனை இல்லை ப்ரோ. இங்கே அங்கே குகையை பாருங்க ப்ரோ. ஓகே, இல்லை கண்ணாடி ஓட்ட தானே இருக்கு. மாம்ஸ் பார்த்தீங்களா எப்படி போஸ்ட் கொடுத்துருக்காரு பாருங்க. ஸ்னோலி இப்போ வந்து எங்கே வந்து கவ போகுது இல்லை மாம்சை. கவர் மாதிரி பாருங்க, நிற்கிறது பாருங்க. ஐயோ அலப்பற தாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவரோட. இவர் போகிறது பாருங்க. அப்படி அவர் மனசில் பெண்ணை ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படியே போய் ரைட் அப்படியே திரும்புகிறோம், அப்படியே மேலே பார்க்குறோம், இப்படி கையை நீட்டுறோம், இப்போ திரும்புகிறோம், இப்படி திரும்புவோம், இப்படி திரும்புவோம், நீங்கள் ஸ்டேட்டஸ் போடுவோம், இவர் வாசி திரும்ப. சரி இப்படி திரும்பி வருவோம். சீக்கிரம் வாங்க மாம்சம், பின்னாடி வண்டி ஓடி வருவாங்க மாம்சே. திமுக்கு வர கூலிங் சூப்பராக கூலர் மாம்ஸுக்கு, இந்த வெள்ளத்தை அடிக்க அதுக்கும் பாருங்க. உண்மையாக சொல்கிறேன் மாம்சு, மாம்சு இப்போ உள்ள விழுவ போகிறாரு. அமர் ப்ரோ தான் சரியா இருக்கு, அப்படியா இருக்கு. இன்னும் மாம்சுக்கு இருக்கு. போயிட்டே இருங்க, போலாம் மாம்சுக்கு வீடியோ எடுத்தாச்சு. எதையுமே போட முடியல இந்த ட்ரிப்பில். நோ செயினும் போட முடியல, 4x4 போடலை. ஆனால் இப்போ நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அந்த கிப்பரு. இந்த கிப்பருங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ லிப்பர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பனி புலி. இந்த பனி புலி வந்து பனி சிறுத்தை, சாரி ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்கிறாங்க. பனி சிறுத்தை இருக்குது பாருங்க. அந்த பனி சிறுத்தை வந்து நடமாடும் இடம். இந்த இடத்துல தான் பனி சிறுத்தை வந்து நடமாட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எங்கே ப்ரோ நிற்கிது? அங்க பாருங்க ப்ரோ, ஸ்ட்ரைட்டா பாருங்க. எங்க ப்ரோ நில்றா? நீ நில்றா, நீ நில்றாப்பா, நீ நில்லப்பா வண்டியை. நிக்கிற ஸ்டைலே வேற மாதிரி இருக்கு. ஆடுல அது கரெக்ட்டா. பல பேர் கையை பார்த்தது. எங்க ப்ரோ இருக்கு? அந்த அம்மா வாங்க இருக்கு அந்த ரைட்ல. தெரியலையா? அது பனி கிட்ட எனக்கு தெரியுது. ஆடு தெரியலையா? ஆடா கன்ஃபார்ம். தெரியலையா? இங்க பாரு. ஏய் கண்ணு கூசுது. ஆடு. ஏய் மான். எங்கடா? மான். மானுதான், அதான் மான். இருக்கா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இருங்க. ரெண்டு இருக்கு ப்ரோ, அங்க ஒன்று இருக்கு. ஏய் ஆமாடா, மான் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருக்கு மான் தான். அங்கிட்டு தான் போறோம்.
அங்க தான் போறோம். அங்க தான் போறோம். போங்க போங்க ப்ரோ. அங்க தான் ப்ரோ ரோடு போகுது இல்லையா? இல்ல ப்ரோ, ரோட் இந்த சைடு. ரைட் திரும்புதோ? அந்த ரைட், அது ரைட்ல அம்மாவது இருக்கும். மான் இங்க வாங்க ப்ளீஸ். இந்த இருக்கு பாருங்க. வாழ்க்கையில முறையா அப்படியே இருக்கு. பனியில மான் பாக்குறேன். இங்க பார்த்தோம்ல. பனியிலடா. குருடங் கடைக்கு பார்த்தோம்ல. குருடங் மார்க்லயா? சிக்கிம்ல. ஆமா எஸ், குருடங் மார்க்ல பார்த்தோம். எஸ். ஸோ செகண்ட் டைம் பார்க்குறோம். நல்லா தெரியுமா? ப்ரோ. கேமரால எடுக்கலாம் சூப்பரா. நீங்க இந்த போயிட்டு இந்த வண்டியில மாட்டிட்டு இருக்கறதெல்லாம் போய் பேசிட்டு. ப்ரோ இந்த சைடு இருந்து வரது செமையா இருக்கு. என்ன ப்ரோ? தானியில இருந்து எடுக்கலாம். இல்ல ரோட காமிச்சலாம் ப்ரோ. ஓகே. செமையா இருக்கு பாருங்க இந்த இடம். ரோடு, இந்த ஒரு ரோடு மட்டும் தான் தெரியுது, மீதி எல்லாம் ஸ்னோ. ஆமாம், ஸோ அதுதான் செயினை போட்டிருக்கலாம். செயின் போடுறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. இது வாய்ப்புங்க ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஸ்னோ லிப்போர்ட். ப்ரோ இங்கே வருங்க. இதெல்லாம் என்ன கால் தடம் தெரியல ப்ரோ. ப்ரோ மனுஷெல்லாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ. நல்லா இருக்கும் சைடு வீல. கார் ப்ரோ மிதா. இது கால் தடம் ரிவர்ஸோடா. இது வந்துட்டு ஆடு மட்டும் தான் ப்ரோ. இது ஆடு இருக்க வாய்ப்பு இல்லை ப்ரோ. இந்த பெருசு ப்ரோ. இது என்ன கால் தடம் ப்ரோ? ப்ரோ அந்த இது பாருங்க கண்டிப்பா வேற ஏதாவது. ப்ரோ இது நல்ல வார்த்தையில பேசுங்க ப்ரோ. இது சின்னது வந்து நாய் இல்ல ஃபாக்ஸா கூட இருக்கலாம் ப்ரோ. ஓகே. பெருசு என்னவா இருக்கும் ப்ரோ? அங்க வீட்டுக்கு நடந்து போயிருக்கான் ப்ரோ ஒருத்தன், தெரியுதா? ப்ரோ மேல இருந்து கீழே இறங்கி வந்திருக்கு ப்ரோ. ஏதோ ஒன்று அதான் வலிக்கிட்டு வந்திருக்கு பாத்தீங்களா? ஆனா அந்த ஐஸ் காஃபே எல்லாம் ஒரு பிக்னிக் ஸ்பாட்டா சொல்றாங்க பாருங்களேன். அந்த காஃபி ஷாப் என்ன ஒன்று ஒரு பிஸ்னஸ் ஹப் ஆகி போச்சு. ரோடு தான் சரியில்லை. ஓ பனிக்கரடி ஜாலியா இருக்கு. யோ நீ வேற பனிக்கரடி சுத்தி குடிச்சா சாம கடையா? யோ போயிடலாம். ஏய் ஸ்னோவில் இறக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இறக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்னோவில் இறக்குங்க. இன்னைக்கு இறக்கி ஆகிறோம். இங்கே இறக்க வேண்டியதானே? எதுக்கு அங்கே போய் இருக்கு? அங்கே குளி இருக்கானே தெரியல. நம்ம டூர் டிராவல்ஸில் வருவாங்க. என்ன மாப்ஸ் வயசுல மூத்த வருது. கெட்ட வார்த்தை பேசுறீங்க. அப்படியே போடுங்க. ஏன் மாம்ஸ் இப்படிதான் சின்ன பையன்கிட்ட இப்படி கெட்ட வார்த்தை பேச முடியுதோ? பாரியா 2 பேர் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. கரடி இருக்கு, கிரடி இருக்கு, எல்லாம் சொல்லிட்டீங்க. தைரியமா வராங்கயா. கால் தடத்துல கரடி கால் தடம் நினைச்சிருக்கீங்க. பாவம் அவங்க வாங்குவங்க. பாவம் துறவிகள், புத்த துறவிகள். Hello, snow leopard. I think there is no Today is no Sunday leave, huh? Friday. You can go there. Some people are watching. Okay. There, Okay, return back to Casa na? Casa. Cause Yeah, here yeah. you take this road. Okay. Yeah. Your name, bye. My name Tenzin. Tenzin. Your age? Age 25. 25. Your name? Where are you from? தமிழ்நாடு. Tamil Nadu. Okay. கொஞ்சம் கொஞ்சம் Tamil illa. Tamil Barsha illa. Why you look like snow lion? மாம்ஸ் அவங்கள்ட்ட கூட ஹிந்தி பேச மாட்டேங்கீங்கல்ல? கையை மட்டும் கொடுத்துட்டு அனுப்பிடுறீங்க. ஒரு ப்ரூஸ்லி பஞ்சு தான் சாப்பிடு. இல்ல அவங்கள்ட்ட கூட கையை விட்டு கொடுத்து அனுப்புறீங்களே மாம்ஸ். ஆங்காருக்கு என்னையே கோபப்பட வச்சு நடந்து போறாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இதான் கிப்பர் நினைக்கிறேன் ப்ரோ. கிப்பர் ப்ரோ. இங்கே காக்கா அதிகமாக தெரியுது ப்ரோ காசால. இவ்வளோ காக்கா பார்க்கவே இல்லை. இங்கே காக்காவா இருக்கு. இவ்வளோ ஆக்டிவிட்டி ப்ரோ. இவ்வளோ குளிர்லேயே இருக்கு பாருங்க. இவ்வளோ குளிர். இவ்வளோ சன்ஸ்கிரீன் போடாது ப்ரோ. ஒட்டிக்கிட்டு இருக்காது. தண்ணி பாருங்க அப்படியே இதாகல அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது பாருங்க. கீழே விழுகையிலே ஃப்ரீஸ் ஆயிடுது. கடல் மட்டத்திலிருந்து 14,010 அடியில் இருக்கிறது தான் இந்த கிப்பர் வில்லேஜ். இந்த கிப்பர் வில்லேஜ் பக்கத்திலே இருக்க வன சரணாலயத்துக்கு கிப்பர் வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு பேர் வச்சிருப்பாங்க. இந்த கிப்பர் வைல்ட் லைஃப் சாங்சுரி எதுக்கு ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னோ லிப்பர்டுக்கும் அப்புறம் ரெட் ஃபாக்ஸுக்கும் தான். ப்ரோ அங்க என்ன ப்ரோ ஓடி வருது? பண்ணி ப்ரோ. மாடு ப்ரோ. மாடா ப்ரோ?
பண்ணி மருந்து மாடு 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 இல்ல மாடு கிடையாது மாடுதான் வெட்டு எவ்வளோ மாடுதான் எல்லாம் லேட்டா இங்க ஒரு இது இருக்கு பாருங்க, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். இது அது பேர் என்ன? பிஎஸ்சி. அதாவது இது பேர் என்ன? ஐயோ டக்குனு வர மாட்டேங்குது. இல்ல ஆரம்ப சுகாதார நிலையம் தமிழ்ல சொல்றேன். இதெல்லாம் யார் டாக்டரா இருப்போம்? அதாவது இமாச்சல் சேர்ந்தவங்க இருப்பாங்களா இல்ல அல்ல மாட்டு சாணம் அடிக்கிறீங்க எனக்குள்ள. இதுவே மட்டு ஹவுஸா தான் இருக்கு. இது என்ன மட்டு வில்லேஜ் தனியா? எனக்கு புரியவே இல்லையே. எல்லாமே மட்டு ஹவுஸா தான் இருக்கு. அதான் கிப்பர் தான், கிம்பர் இல்ல கிப்பர். நம்ம தான் போறாங்க. எங்க போய் காலை தண்ணி பிடிச்சிட்டு வந்தில்ல. குழந்தைங்கலாம் செம்ம அழகா இருக்காங்க. இங்க பாருங்க, டேஞ்சர் சொல்லி இது போட்டிருக்காங்க பாருங்க மேல ஃபுல்லா ஃபென்ஸ், எலக்ட்ரிக் ஃபென்ஸ். எதுவும் வரக்கூடாதுன்னு கூட போட்டிருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிசினஸே மாட்டு பிசினஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா இடமும் மாடு வாடை அடிக்குது. அந்த மாட்டு சாணம், அதோட ஸ்மெல், மாடுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கு பாருங்க, அந்த ஸ்மெல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, தேங்க்ஸ் கிப்பர் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது ஒரு சர்க்யூட் மாதிரி சின்ன ரவுண்டு தான். இல்லை லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக போகும். ஆனால் அங்கே என்ன இருக்குன்னு தெரியல. இங்கேயே வந்து மக்கள்லாம் இருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். இவங்க ஏன் 2 பேர் இப்படியே வந்துருக்காங்க. நிப்பாட்டுங்க, நம்மளை போய் பார்த்துட்டு வருவோம். நம்மளும் போய் பார்த்துருவோம் ப்ரோ. இந்த ஸ்னோ லியோபார்ட் எக்ஸ்பெடிஷன் இந்த வீட்டுக்கு சொல்லுவாங்க. அவங்க என்னையா இருக்கு நீ எப்போ? ஓ பாஸ் என்னையா இருக்கு நீ போடுறா, நீ போட்டோடா. என்னையா இருக்கு? யோ பார்த்துருவோம் ப்ரோ. ஹிந்தி பண்ணிட்டு கூட்டு போ, கொஞ்சம் நல்லா பேசுவார் ஹிந்தியில். पंडित जी आओ जी. हेलो हेलो ब्रदर. Yes sir. What you are seeing there? Yes, the red fox. Red fox. Where? Back side Back side the mountain. the mountain, huh? Oh. Oh, can you see? Yeah, you can go this way. Okay. Can see. This way, this way. ப்ரோ ஜீவா அங்கிட்டு திருப்பி அரைச்சிருங்க ப்ரோ. ஆமா, ரோடு அங்கிட்டு இருக்கு. ரோட் அங்க இருக்கு, அப்படி வாங்க. ஸோ ரெட் ஃபாக்ஸ் இருக்காங்க, சிவப்பு நரி மலைக்கு பின்னாடி இருக்கான். மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் போய் தேடி பார்ப்போம். இங்கே பாருங்கள், பயங்கரமாக பார்க்குறாங்க. ஒண்ணுமே தெரியலையே. இங்கே இருக்குனே இல்லையே ப்ரோ. என்ன ப்ரோ? இன்னும் அங்கே தான் இருக்கான்னு பார்த்து சொல்கிறேங்க. நம்மளாம் வெறுங்கல்ல கண்டுபிடிச்சி போட்டாங்க. கீழே இறங்கி பார்த்துட்டுமா ப்ரோ? So you are feeding a live friend who is a zoology professor in Tirunelveli. Oh, super nice. So you are doing like a live one, like live view, or it's a photo? This is earlier photo. Oh, okay. They have gone behind the rocks. Oh, okay. இருபது நிமிடம் கழித்து இந்த கிபர் முடிச்சாச்சுங்க. கிபர் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஹிக்கிங் போட்டிருக்கோம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்க ஏரியாவுக்கு. 1 மணி நேரம் 7 நிமிஷம் காமிக்குது. 28 கிலோமீட்ரு. 4:26 போகணும் காமிக்கிங்க. எப்போ இருக்கும் அந்த இடம்? சரியான இடம். ஓகே
பாருங்க அந்த சரியான இடங்க அது. இந்த ஒரு பாயிண்ட் பிரிச்சிருச்சு பாருங்க இந்த பாயிண்ட். என்ன ப்ரோ? தப்புதான். பேச்சு கரெக்டா ப்ரோ. போ. கீழே பாரு. இந்த அந்த ரைட்ல போ. அந்த அங்க கீழே பாரு, ரோட்டுக்கு கீழே பாரு. வெயிட் பண்ணு பாரு, போகும் பாரு. ரோட்டுக்கு கீழே போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், போற வழியில ஃபாக்ஸ் பார்த்தோம். கீழே பார்த்தோம். எங்க மாம்சு? அந்த ஓடு சரியான ஓட்ட ஓடுது பாருங்க. ரோட்டுக்கு போகுதுங்க. மேல வரல. மேல வருது. ரோட்டுக்கு வருது, நல்லா தெரியுமா? ரோட்டுக்கு போகாம ப்ரோ. வா. நல்லா தெரியுது. அப்படி கொஞ்சம் பின்னாடி வாடா. கொஞ்சம் முன்னாடி வந்து இல்ல பின்னாடி வா. எங்க போச்சு? ஃப்ரெண்ட்ஸ், ஃபாக்ஸ் பார்த்துருப்பீங்க. வந்ததுக்கு ஒருத்தான இது. சரி போகலாம். அது நீ வராது. அது நம்மளை பார்த்துட்டு தான் போச்சு. நீ வராது, கண்டிப்பாக வராது. வரும் இருங்க, இங்கே தான் நிற்கணும். போங்க இன்னும் முன்னாடி போங்க. இல்லை நான் சொல்கிறேன் பிரகாஷ், கேமராவெல்லாம் கீழே கிடக்கல. திரும்ப சுத்தம் இல்லை வராதுடா. நம்மளை பார்த்துருச்சுடா அது. 15 நிமிடம் பிறகு. இந்த ரோடு தானம்மா. ஸோ அந்த அண்ணன்ட்ட தான் கேட்டோம். ஏன்னா சரியாக மேப்பும் சொல்லலை, போர்டும் காமிக்கல. ஸோ அதனால் அண்ணன்ட்டே கேட்டோம். அப்படியே ஸ்ட்ரைட்டில் போச்சுனாரு. அப்படியே ஃபாலோ பண்ணி போக வேண்டியதான். போகிற வழியில் பாருங்கள், ஃபுல்லாக யாக் பாருங்கள். யாக் கறியே சாப்பிட்ருக்கோம். யாக்கெல்லாம் மாத்திரம் மாம்சம் என்ன தூக்கி கொண்டே போட்டுருமா யாக்கை? தாபா எங்கே மாம்சம் இருக்கு? தாபா எங்கே நம்ம தங்கியிருக்கோம்? அழகான ப்ராப்பர்ட்டியில் தங்கியிருக்கோம். தாபாங்கிறீங்க? தாபாவா? ஸோ வந்துட்டு பாருங்க, போஸ்ட் ஆஃபீஸ் ரைட்டில் இருக்கு பாருங்க. சாய் போடலாமா? என்ன போட்டுருக்கு பார்ப்போம், போனால் தெரியும். ப்ரோ என்ன ப்ரோ சார்ஜ் பிடிங்கிருச்சு போல ப்ரோ பின்னாடி. நம்மள வண்டி மேலே ஏற்றிடுவோம் ப்ரோ. சார்ஜ் போடல ப்ரோ. அதான் ப்ரோ பிடிங்கிருக்கு ப்ரோ. நீங்கள் போட்டிருக்கீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, போட்டு விட்றேன். வெப்சைட் என்ன போட்டிருக்கு? கஃபேட்ரியா தான். வண்டி மேலே ஏற்று. சாய கடை பூட்டி இருக்கு ப்ரோ. ஆமாம், சாய் கடை மூடி இருக்கு ப்ரோ. நம்ம ஸ்டிக்கரை கொண்டு வரலையே ப்ரோ. அதானே ப்ரோ, ஸ்டிக்கர் தானே. இப்போ என்ன ப்ரோ? க்ளவுஸ் வச்சுருக்கோம் பாருங்க. இந்த இருக்குல்ல ப்ரோ, ஏதோ ஒரு அம்மா கிளம்புறாங்க ப்ரோ. எல்லாரும் காலி பண்ணிட்டு அவ்வளோதான் போல. டைம் ஆச்சுன்னு இந்த பேக் பண்ணிட்டாங்க பாருங்க எல்லாம். ப்ரோ தலைவன் இங்கே தான் ப்ரோ இருக்கேன், அந்த வண்டிக்காரு. வெல்கம் டு ஹிக்கிம் வேர்ல்டு ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ வந்துட்டா பாருங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஹிக்கிமில். 14,567 அடி உயரத்தில் இருக்க உலகிலேயே மிக உயரமான போஸ்ட் ஆஃபீஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த ஹிக்கிமில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் தாங்க. இன்னைக்கு சண்டே क्लोज। नीचे से जाके एक चिट्ठी ले लो, घर के एड्रेस पे डाल दो, पहुंच जाएगी यहाँ से। हाँ क्या किधर? वहाँ से एक चिट्ठी ले लो, हाँ अपने घर का एड्रेस लिखो। हाँ। जैसे घर चिट्ठी आता पहले पुराने टाइम का, यहाँ डालोगे वहाँ मिलेगा आपको। हाँ लोग ये करते हैं यहाँ पे आके। எங்கே போட சொல்கிறாரு வாங்கி? इसकी फोटो लगा होगा, मोर लगा होगा कि मैं यहाँ से आया चिट्ठी आपका। எங்கே போட தெரியுதா பேசுறது? என்ன சொல்கிறாரு? गाड़ी लाओ साइड पे। அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸு. ஸோ ஆப்போசிட்லேயே வந்து போஸ்ட் கார்டு விற்கிறாங்க. ஸோ வாங்கி போஸ்ட் கார்டு போட்டுக்கலாம். எவ்வளோ கேளுங்க? கித்தனா 30 ரூபாய் ப்ரோ. என்ன கார்டு வேணும்னு? இது ப்ரோ நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குல்ல? எதுனாலும் போடலாம் ப்ரோ. இதை ஃபுல்லாக போட்டுருவோம் ப்ரோ. एक कार्ड 30 ரூபாய். இது போட்டுருவோம் ப்ரோ. போடலாம் ப்ரோ.
வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோ இதுதான். போட்டுக்கோங்க, இந்த வேர்ல்டு ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ். வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வாங்கிட்டேன் பாருங்கள், வேர்ல்டு ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ கார்டு எழுதியாச்சுங்க, 2 கார்டு. ப்ரோ வந்து 3 கார்டு, நிறையா கார்டு வச்சுருக்காங்க. நமக்கு வேணுங்கிற மாதிரி போட்டுக்க வேண்டியதான். ஸோ இதில் போட்டுற வேண்டியதான். இதெல்லாம் ப்ரோ ட்ரேயில் விழுகுதுன்னு நினைக்கிறேன், வேறு எங்கேயுமே இல்லை ப்ரோ. அது ஒன்று தான் ப்ரோ இருக்குது போடுற இடம். வேறு அங்கிட்ட எதுவும் இருக்கான்னு பாருங்கள், அதை சுற்றி பார்த்து போக ஒரு வாட்டி. அது வாட்டுக்கு அங்கே தானே ப்ரோ, உள்ளேருந்து பார்த்தா அது விழுந்து கிடக்கான்னு பாருங்கள் கார்டு அதில் ட்ரேயில். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, போடுங்க ப்ரோ. ஒன்று வந்து வேர்ல்டு ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸு, இன்னொன்று வந்து எங்கள் ஸ்பித்தி வேலியில் எங்களுக்கு போகணுங்கிறதுக்கு. ஸோ ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸுங்க. ஸோ ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபா 6 ரூபா ஸ்டாம்ப்பு. அதை ஒட்டி அப்படியே போட்டுற வேண்டியதான். இந்த கார்டுக்கு வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே. அவ்வளோதாங்க, போயிடுச்சு. இப்போ பாருங்க காசா பாருங்கள், இதாங்க காசா. எப்படி இருக்கு பாருங்க மேலேருந்து பார்க்கல, பள்ளத்தாக்கில். ஸோ பார்த்தீங்கன்னா போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு அப்படியே நம்ம ரிட்டன் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த காசாவில் தங்க போகிறதில்ல. போன வீடியோவில் வந்து அந்த ஹோட்டலில் தங்குற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் இந்த ஹோட்டலில் தங்க போகல, ஏன்னா அம்யூனிட்டிஸ் பற்றி யோசித்து பார்க்கையில் வந்து ஹாட் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் போல். அங்கே என்னென்னா ஹாட் வாட்டர் வந்து நம்ம கேட்க தான் கொடுப்பாங்க போல். அது வந்து 1/2 hour முன்னாடியே சொன்னோமா. ஸோ எமர்ஜென்சி, அதாவது வந்து அவசரத்துக்கு நம்ம போனோம்னா கூட 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போக முடியாது. இருக்கிற தண்ணி நம்மளால் கழுவும் முடியாது. குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து நம்ம கீழே இறங்கி வந்து தான் வாங்கணும். ஸோ அதுவும் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால வந்து நம்ம காசால் தங்காமல் நேற்று நம்ம எங்கே தங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, டேபோ. ஸோ அங்கே தான் போய் தங்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து கூட்டாக சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு. என்ன ப்ரோ? தண்ணி முக்கியம், தண்ணி முக்கியம். ஆமாம். ஸோ அதனால வந்து டேபோ போக போகிறோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. இங்கேருந்து காசாவே வந்து ஒரு அரை மணி நேரம் ஆனோன்னு நம்ம போய் டீசல் போனோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் காசாக்கு அப்புறம் நம்ம வந்து ரெட் பம்ப் இவ்வளோ மட்டும் தான் டீசல் போட முடியும். அப்படிங்கிறப்ப நடுவில் எங்கேயுமே கிடையாது. அப்போ முன்னாடியே போடணும். ஸோ ஃபஸ்ட்டு டீசலை போட்டுட்டு அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் வண்டி ஓட்டினா தான் நம்ம வந்து டேபோ முடியும். அப்படின்னா 8 மணிக்கு தான் நம்ம டேபோ போய் போவோம். ஒரு ரிஸ்க்கான ரோடு தான், என்ன செய்ய பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு. ஆடு பாருங்க, ஆடு 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 வரையாடு தானே, ப்ளூ ஷீப் இது பேர். அது நல்ல போஸ் கொடுக்குங்க. வாவ், செம்ம. அந்த இமாலயாவுக்கும் அந்த ஸ்டில்லுக்கும் குட்டியோட இருக்கு. ஃபேமிலி இது ஆக்சுவலாக. ஹலோ, போஸ் கொடுக்கு பாருங்க. ஹலோ, டாடா, see you. மூணு பேர் இருக்காங்க ப்ரோ, ஒரு குடும்பம் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சன்செட்டு பாருங்கள், சரியாக இருக்குது. போகிற ஓக்க பார்த்தா மேப்பு இந்த ரூட்டெல்லாம் பார்க்கல டேபோ போகிறதுக்கு நைட் 8 ஆயிருமாங்க. பாருங்கள், இந்த மாதிரி 8 மணிக்கு வந்து ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம். பட் இன்றைக்கி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம், சேஃபாக போய் சேருவோம். ப்ரோ இது வந்து காட்டில் உள்ளது யாக்கம். ப்ரோ இல்லை ப்ரோ, இது ஆமாம், அதாவது வந்து அதுவாக மேயிறது. செம்மையாக இருக்குது ப்ரோ. 1 மணி நேரம் கழித்து மணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ 6 ஆச்சா, 6:15 ஆயிடுச்சு. பெட்ரோல் போட வந்தோம், காலைல போட்டோம். டீசல் போட வந்தோம், காலைல போட்டால் திருப்பி போடுறோம். இந்த பல்க் வந்து கவர்மெண்ட் பல்காங்க. இவருக்கு 20,000 சம்பளமா. ஏன்னா ப்ரைவேட்டில் யாரும் இங்கே ஓப்பன் பண்ண முடியாது கண்டிப்பான முறையில். ஸோ வந்து கவர்மெண்ட் ஜாப். டாட்டா, நல்லா பேசுகிறாருங்க உண்மையிலே. இதுதான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ரைட். ஐயா ஐயா, இந்த ரைட்டா? ஐயா அடுத்த ரைட்டியா? அங்கிட்டியா? ஐயா இதில் எப்படியா போவீங்க? பாஸ் யோ பாஸ் இல்ல போ. ஆமா கரெக்ட். பாஸே யோ உனக்கு என்னையா? நாகட இது ஊருக்கு கீழே போதியா? இவன் பேச பக்கத்து ரைட்டியா? ஏயா நான் மேல இருக்கிறோட என்னையா? ஏயா பரவாயில்லை. நைட் என்னையா கொண்டுகிட்டு இருக்கா? என்னையா? 1 மணி நேரம் கழித்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா டேபோக்கு வந்து அத்தாடி 14 கிலோமீட்டர் இருக்கு, 30 நிமிஷம். முன்னாடி ரோட பாருங்க, ஹைவே அடிச்சு இப்படி தான் இருக்கு.
ரைட் சைட்லேயும் ஹிமாலயாஸு, லெஃப்ட் சைட்லேயும் ஹிமாலயாஸு. ரோட பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ரைட் சைட்லாம் பள்ளத்தாக்கு, இருட்டில் தான் போகிற மாதிரி இருக்குது. ஒரு வழியா இந்த ஸ்பித்தி வேலியில் காசால ஃபேமஸான ஸ்னோலிப்படை நம்மளும் பார்த்தாச்சுங்க. இல்லை மேலே நடுவில் நிற்கிது. மேலே எங்கேயும் போக முடியாமல். மேலே போனால் தெரியுமா ப்ரோ? இல்லை பாப்பா எப்படி நீட்டோம் கீழே ஓடுது, கீழே போயிடுச்சு. இல்லை நடுவில் நிற்கிது ப்ரோ. கீழே ஓடி ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 7.9 கிலோமீட்டர் இருக்குங்க. 17 நிமிஷம் காமிக்குது. ரோடு இப்போதைக்கு கொஞ்சம் ஜம்முன்னு வந்திருக்கு. இவெல்லாம் ஆஃப் ரோட்டில் போச்சு. இப்போ தான் ஒரு ப்ராப்பர் தார் ரோடு வந்திருக்கு. பட் அதுவுமே வந்து பம்ப்ஸாக இருக்குது. ஜம்ப் பண்ணி தான் போகுது. சொல்லிடுவோம் ப்ரோன்ட்ட. சொல்லிடலாம். என்ன சொல்ல போகிறீங்க? சாப்பாடு இப்போ வேணாம், எங்கே போய் சொல்லுவோம். வந்துட்டு சொல்லுங்க. ஒரு வண்டியை பாருங்கள். ஆமாம் சார், எனக்கு தெரிஞ்சு என்ன வண்டி எதுக்கு இங்கே வந்து பாவம் இல்லை எதுக்கு இங்கே கூட வந்து அசார் லைட் போட்டு நிற்கிறது இல்லையே. இந்த ராத்திரி ஸ்டார் கிளாசிங் பண்ணுறாங்களோ. நம்மளும் பண்ணுவோமா? இங்கே இங்கே என்ன பண்ணுறது? ஹோட்டல் ஸ்டார் கிளாசிங் தான் பண்ணுறாங்க. ஆமாம் மேலே நட்சத்திரம் தெரியுது ப்ரோ, நல்லாவே தெரியுது ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்துட்டேன் பாருங்க. 400 மீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்துட்டோம் பாருங்க. ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டோம். இப்போ சரியான பயணம். இன்னைக்கு எத்தனை கிலோமீட்டர் போயிருப்போம் இன்னைக்கு மொத்தம்? குளிர் கம்மியாக தெரியுதோ? இன்னைக்கு குளிர் கம்மியாக இருக்குது. இப்போ கம்மியாக இருக்குது. இல்லை பழகிடுச்சா தெரியல நமக்கு. இன்னும் கொஞ்சம் கெடுகிடு ஆயிரும். நேற்று அத்தனை நாய் வந்தாங்க, இன்னைக்கு ஒரு நாயை காணோம். இங்கே படுத்து கிடக்க பாருங்க. உள்ள மதிக்கவே மாட்டேங்கான். இல்லை வாழ. இப்போ இந்த இடத்த பாருங்கள். ஏதோ வந்து இந்த படத்தில் தான் வந்து எங்கேயாவது ஒரு ஸ்டேஞ்சரான ஒரு இடத்துக்கு வந்து அங்கே நைட்டு வந்து ஹண்ட் பண்ணுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஹண்ட்னா என்ன, ஹியூமன் ஹண்ட் பண்ணுவாங்க பாருங்க. ஸோ மறுபடியும் ரூம் வந்தாச்சு. ஸோ ரூம் வந்து அதே மாதிரி அந்த சில்லிங் ஏரியா வந்தாச்சு. தருக்கு பாருங்க டீ. இந்த டீ குடிக்க போகிறோம். வெல்கம் ட்ரிங்க் மாதிரி கொடுத்தாப்புல. கொடுக்கல, நம்ம கேட்டு வாங்கினோம். இது லோக்கல் டீயாங்க. இங்கே மட்டும் தான் கிடைக்குமா. ஸோ அந்த டீ இது எக்ஸலண்ட், சீரியஸ்லி ரிலாக்ஸேஷன் டீ. ஸோ இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயில்டு பெரிஸ் டீயாங்க. அதாவது லோக்கலில் இங்கே கிடைக்காத பெரிஸ் வந்து செய்கிறதான் ஒயில்டு பெரிஸ் டீன்னு. செம்மையாக இருக்குது, உண்மையிலே சூப்பராக இருக்குது, ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ நேற்று மாதிரியே ரொட்டியும் சிக்கன் ஆர்டர் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கோம். செம்ம டேஸ்ட்டு. ஆமாம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தா எனக்கு பிடிச்சிருந்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் பாப்போம். பாய்.